வெல் இந்த எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு வீக்கும் நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி எக்கில் வந்துட்டு செமையாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் கேரட் சாப்பிட்டுட்டே வந்து தான் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன். கேரட் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி டிஷ்ஷோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஃப்ரைட் எக் ஃபிங்கர்ஸ் வித் உங்களுக்கு காக்டெயில் சாஸ் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கும் அண்ட் குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் வந்து சாஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம், பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீக் இந்த டிஷ் செமையாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்துட்டு நம்ம கூட வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான் வந்து இருக்காங்க. ஸ்டூடெண்டோட நேம் என்னப்பா? ரோஹித். ஓகே, ரோஹித் வந்து என்ன இன்னைக்கு டிஷ் பண்ண போகிறோம்? கிறிஸ்பி எக் ஃபிங்கர்ஸ் வித் காக்டெயில் சாஸ். கிறிஸ்பி எக் ஃபிங்கர்ஸ் வித் காக்டெயில் சாஸ், இதுதான் வந்து பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 எக்ஸ் நம்ம பிரேக் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம 3 எக்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ பீட் பண்ணுறச்சு நல்லா ஃபைன்லி சாப்பிடு கொரியண்டர் லீஃப் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் போட போகிறோம். நம்ம சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த சால்ட் வந்து நல்லா எக்கில் வந்து நல்லா நல்லா கரையும் நல்லா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்ஸ். ஸோ இந்த பவுடர் போடுறதுனால கொஞ்சம் ரிச் ரெட் கலர்ஸ் கொடுக்கும். பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. நம்ம நார்மல் ரெட் சில்லி பவுடருக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அடுத்தது பிளாக் பெப்பர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் பிளாக் பெப்பர் பவுடர். கருமிளகுன்னு சொல்ல முடியுங்களா, அந்த மிளகை என்ன பண்ணிக்கணும், நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா இந்த காம்பினேஷன்ஸில் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ சைமல்டேனியஸ்லி என்ன பண்ண போகிறோம், நம்ம பக்கத்தில் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம இந்த ஹாட் வாட்டர் எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த எக்கை வந்து எப்படி குக் பண்ண போகிறோம்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் குக் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு ஸ்டவ் ஒன்று அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டர் வந்து ஒரு பாயிலிங் டெம்பரேச்சர்ஸில் ரெடியாக வச்சுக்கணும். நம்ம இப்போ ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு மோல்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். சைமல்டேனியஸ்லி நம்ம வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணணும், சூடாகிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக வந்து ஒரு பாட்டுக்குள்ளே எக்கை போர் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டபுள் பாயிலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரொஃபஷ்னல் இதில் சொல்கிறச்சு டபுள் பாயிலிங் மெத்தட். அதுக்குள்ளே நம்ம இப்போ எக்கை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர்ஸ், ஒரு அலுமினியம், ஸ்டீல், whatever எந்த கண்டெய்னர் வேணாலும் இருக்கலாம். பிளாஸ்டிக், நாட் அ பிளாஸ்டிக் கண்டெய்னர். ஸோ ஒரு அலுமினியம் கண்டெய்னர் எடுத்துகிட்டு ஒரு மோல்டு ஷேப்ஸில் வச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், க்ரீஸ் அப்ளை பண்ணுவோம். தட்ஸ் மீன்ஸ் லைக் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இந்த பட்டர் அப்ளை பண்ணால் தான் நம்ம இப்போ இந்த எக்கு நம்ம போர் பண்ணுறப்போ ஒட்டாமல் வரும். அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைக் ஒரு நம்ம எப்படி லைக் ஸ்பாஞ்ச் கேக்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணோம், அந்த ஷேப்ஸில் வரும். நம்ம கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டுக்கிறோம். நம்ம இப்போ பட்டர் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க சார், அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். அந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக த்ரூவே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம். அண்ட் தென் அப்ளை பண்ணி வச்சுக்கிற அந்த பாட்டில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த எக் காம்பினேஷன்ஸ், லைக் எக், சால்ட், சில்லி பவுடர், சால்ட், பெப்பர். அந்த சில்லி பவுடர்னு சொன்னது பாப்ரிக்கா பவுடர் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா, அந்த ரெட் சில்லி பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாப்ரிக்கா பவுடர் அது எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி அந்த காம்பினேஷனில் அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம போர் பண்ண போகிறோம். நம்ம ஸோ சைமல்டேனியஸ்லி என்ன ஆகுதுன்னா, தண்ணி வந்து சூடாகிக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஒன்ஸ் கொதிச்ச லைக் பாயிலிங் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும் நம்ம. சரிங்களா, ரைட். ஸோ இட்ஸ் டேக் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் ஆகும் நம்மளுக்கு. நம்ம கொதிக்க சூடாகிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி ஒன்ஸ் சூடானதுக்கப்புறம் நம்ம மேக் ஷூர் அந்த எக் பீட்டர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அந்த காம்பினேஷன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். மேக் ஷூர் சால்ட்டெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கணும். சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், அண்ட் தென் ஃபைன் சாப்ட் கொரியண்டர் லீஃப், இதெல்லாம் நல்ல காம்பினேஷனில் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஆட் பண்ணிடக்கூடாது ஃபைன் சாப்டு ஆனியன்ஸை. லைக்
பிஃபோர் நம்ம அந்த கண்டெய்னரில் ஊற்றி நம்ம பாயிலிங் வாட்டரில் நம்ம டபுள் பாயிலிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி போடணும் நம்ம. ஏன் அப்படின்னா அந்த ஆனியனில் ஆல்ரெடி அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் என்ன பண்ணணும், ரொம்ப லூஸ் ஆகி போயிடும். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் வந்து அலுமினியம் பாட்டில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அந்த பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறதுல அந்த எக் பீட்டிங் அந்த மிக்சிங் வந்து போர் பண்ணிவிட்டு, ஸோ ஒன்ஸ் தண்ணி ரீச் ஆனதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கணும், டெம்பரேச்சர் ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக அந்த கண்டெய்னருக்கு உள்ளே வந்து அந்த பாத்திரத்தை இறக்கி வைக்கணும். மேக்ஷூர் தண்ணி வந்து ஓவராக நிறையா வச்சிடக்கூடாது, இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே வந்துடும். ஸோ அதுக்கோசரம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டோரி கப்ஸ் வச்சுருக்கேன் நான். நம்ம லைக் ஏன்னா அதை நம்ம ஸ்டீமிங் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, நம்ம இட்லி எப்படி பாட்டில் வைப்போம் அந்த மாதிரி நம்ம ஸ்டீமிங்கில் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இட்ஸ் டேக் ஒரு 10 minutes இந்த டைம் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக வந்து அந்த எக் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகி ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ குக் ஆகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 10 minutes இட்ஸ் டேக்ஸ் டைம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எக் பீட்டர் ரெடி பண்ணிவிட்டு அது குக் ஆக 10 minutes ஆகும். ஸோ அடுத்தது இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ரீஃபைன்டு ஃப்ளார், நம்ம மைதா மாவுன்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த ரீஃபைன்டு ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 டீஸ்பூன்ஸ் ஃபார் ரீஃபைன்ட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கணும். இந்த ரீஃபைன் ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கணும். ஒரு லெஸ் தென் ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுக்கணும். தென் அடுத்தது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கார்லிக் பவுடர். ஸோ ரியலி இம்பார்ட்டண்ட். இந்த கார்லிக் பவுடர் தான் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ ஃப்ராக்ரன்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. கார்லிக் பவுடர் போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், லிட்டில் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் நம்ம, ஸோ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சில்லி பவுடர். நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம், சில்லி பவுடர் கொஞ்சம் ஸ்பைசி கொடுக்கறதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் நம்ம, ஸோ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் நம்மளது பார்த்திங்கன்னா ஆனியன் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஸோ ஆனியன் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணால் அந்த இன்னும் அந்த கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், இந்த காம்பினேஷன்ஸ் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் தென் ஒரு ஹோல் எக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த பைண்டிங் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு கோட்டிங் கவர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு கோட் கவர் ஆகிறதுக்கு இந்த மசாலாஸஸ் எல்லாம் ஸ்டிக் ஆகும் நம்மளுக்கு சுற்றி, அந்த கிறிஸ்பி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு, ரைட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், சைமல்டேனியஸ்லி ஆயிலை வந்து ஸ்லோவாக வச்சுக்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு ரேஞ்சில் பார்த்திங்கன்னா எக்கு வந்து அப்படியே குக் ஆகிக்கிட்டு இருக்குது. அடுத்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நம்ம ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் சார், ஸோ நம்ம அந்த எக் குக் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த எக் குக் ஆகிட்டு இருக்கிறத என்ன பண்ண போகிறோம், அழகாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நீளமாக லைக் ஃபிங்கர் ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்தது பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அது பிரெட் க்ரம்ஸ் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வீட்டில் அந்த எக்ஸஸ் ஆகிற பிரெட் இருக்குது பார்த்திங்களா, அதை காய வச்சு பிளெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ரெடிமேட்ஸ் பிரெட் க்ரம்ஸ் பவுடர் இருக்குது அது வாங்கிட்டாலும் சரி நம்மளுக்கு. ஸோ ஆயிலை வந்து ஸ்லோவாக ஆன் பண்ணி வச்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கடாயில் வந்து ஒரு சின்ன நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் ஆயிலை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். ஸோ இது சூடாகிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எக்கு வந்து நம்ம டபுள் பாயிலிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த எக்கு வந்து இப்போ நம்ம குக் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அதை டீமோல்டு பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இருந்த அந்த ரவுண்ட் ஷேப்ஸில் என்ன பண்ண போகிறோம், நம்ம சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு அழகாக அந்த குக் பண்ண எக்ஸை வந்து அப்படியே டீமோல்டு பண்ணிக்க போகிறோம். அந்த டீமோல்டு பண்ண எக்கை என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த மாதிரி இருக்கிற எக்ஸை வந்து இப்போது நம்ம அந்த பேட்டான் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஃபிங்கர் ஷேப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபிங்கர் ஷேப்ஸில் நீளமாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை என்ன பண்ணிக்க போகிறோம் நம்ம, இப்போ அந்த ஒரு சின்ன ஒரு கட்டிங் போர்டு எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம. கட்டிங் போர்டு மேலே வச்சு ஸோ அழகாக அந்த ட்ரிம்மிங்ஸ், இந்த எக்ஸஸ் ட்ரிம்மிங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைட்ஸில் இருக்க ட்ரிம்மிங்ஸஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம அப்புறமேட்டா ப்ரெட்டில் கூட வச்சு சாப்பிடலாம், அட்டகாசமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ரை பண்ண போகிற பீசஸ், அதுக்கு தகுந்த மாதிரி பீசஸ் வந்து இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம.
ஸோ நல்லா ஷார்ப்பான நைஃப் எடுத்து அந்த ட்ரிம்மிங்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பேட்டர் இருக்குது. அந்த பேட்டர் நம்ம இது போட்டுக்கணும். இந்த நம்ம மைதா மாவு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பி அவுட்டர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ எக் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. அப்படி ஃபுல்லாக குக் ஆனதுனால தான் நம்ம இப்படி கட் பண்ண முடியும். இல்லைனா என்ன ஆகும், நம்மளுக்கு லூசி லைக் அந்த ஷேப் வந்து மிஸ் மேட்ச் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இந்த பேட்டான் ஷேப்ஸில் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம அந்த எக் பீட்டர் வந்து ரெடியான கட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை வந்து என்ன பண்ணிக்க போகிறோம், அந்த பேட்டரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து அப்படியே ஈவனாக வர மாதிரி அப்படியே ஜஸ்ட் ஒரு லேயர் க்ரஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்ஸ் எல்லாம் என்ன பண்ணி போகிறோம், அந்த பேட்டருக்குள்ளே டிப் பண்ணி இந்த டிப் பண்ண பேட்டர்ஸை அதுக்கப்புறம் என்ன நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கம்மியான ஃப்ளேமில் இருக்கிறப்ப எடுத்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து லைக் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம பேட்டரில் டிப் பண்ணி போட்டு அதை வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம நீளமாக அந்த பேட்டான் ஷேப்னு சொல்லணும்னா இந்த ஃபிங்கர் ஷேப்ஸில் இருக்கிறத எடுத்து வச்சுக்கிறோம். அது ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாமல் அந்த எக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும்போது கட் ஆகி போயிடும். நம்ம ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட் அந்த பேட்டரில் நம்ம டிப் பண்ணுறப்பும் பாருங்கள், ஜஸ்ட் லைட்டாக ஜஸ்ட் ஒரு இது மட்டும்தான் அந்த நெக்ஸ்ட் 365 வந்து நல்லா கவர் ஆகிருக்கணும். சாரி 360 நல்லா கவர், அந்த பேட்டர் கவர் ஆனதுக்கப்புறம் அப்படியே பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம ட்ராப் பண்ணிடணும். இதில் வந்து ரொம்ப போட்டு ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப போட்டு அந்த டபுள் கோட்டிங் வர மாதிரியும் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோட்டிங் பிரெட் க்ரம்ஸ் வந்தால் போதுமானது நம்மளுக்கு. ரொம்ப சாஃப்டாக உள்ளே இருக்கும், மேலே லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சைமல்டேனியஸில் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம காக்டெயில் சாஸஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் எப்படி பண்ணதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எல்லா எக்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லா எக்ஸையும் வந்து நம்ம போட்டு பேட்டரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம. ஸோ உடம்பு லைக் 6-7 பீசஸ் எவ்வளோ பீசஸ் வருதோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். 5-6 பீசஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்லோவாக 1 by 1 வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஆயில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஆயில் இருக்குல்லையே அதில் வந்து ட்ராப் பண்ணணும். ஆக்சுவலி அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மேக் ஷூர் டாப் டு பாட்டம் அண்ட் சைடில் எல்லா எட்ஜஸ்லையும் கவர் ஆகிருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கிறிஸ்பி அவுட்டர் கிடைக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், இந்த அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டேஸ்ட் வாஸ் ஃபினாமினல், அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த டைஸ் தாயக்கட்டை இருக்கும், அந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ பிரெட் க்ரம்ஸ் போட்டு வச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆயில் வந்து நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சாச்சு, அது அப்படியே இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து இந்த பேட்டரில் வந்து முட்டையை வந்து ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சா, நம்ம அளவு என்ன ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷத்தில் இப்போ ஹீட் ஆகிடும், ரைட்டா? ஓகே. ஸோ இதோட நாம் பண்ணி வச்ச அந்த சாஸ், என்ன சாஸ், காக்டெயில் சாஸோடு நம்ம வந்து டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகேவா, பண்ணிடலாமா? ஸோ இப்போ நல்லா ஹீட் ஆயாச்சு, நீங்கள் எடுத்து போட்டுடுறீங்களா? போட்டுடலாம் மேம். ஓகே, போடுங்க. ஸோ ஒரு 5 minutes நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட்டு கொடுக்கணுமா? இதுக்கு ரெஸ்ட்டு தேவையில்லை. ரெஸ்ட்டு தேவையில்லை, லைட்டாக இந்த பேக் பண்ணுறப்ப மட்டும் நம்ம லைட்டாக ரெஸ்ட் விட்டோம்னா போதும். ஓகே 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 ஓகே. ஸோ எக்கு வந்து கூல் டவுன் ஆனதுக்கு கூல் டவுன் ஆனால நம்ம ஃப்ரைஸ் பண்ணணும் இல்லையா? இல்லைன்னா அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் மேம். இது நம்ம என்ன பால்ஸா கூட என்ன பண்ணி கியூபா போட்டு கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து பண்ணலாம்.
இப்போ சப்போஸ் பிரெட் கிரம்ஸ் வேணாம் அப்படின்னா லைக் அப்படியே கூட பேட்டர்ல போட்டு லைக் 65 மாதிரி நம்ம இருக்கும் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ இதையே வந்து வேற மாதிரி பண்ணனும்னா சாஸ் மாதிரிலாம் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணலாம். இதே வேணா நம்ம பேட்டர் வந்து லைட் கொஞ்சம் திக்கா போட்டுட்டு இது டிராகன் சிக்கன் பார்த்துருப்பீங்க போன அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு போட்டு டாஸ் பண்ணிடலாம். சாஸ் போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு டாஸ் பண்ணி எடுத்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். சோ இது வந்து ஒன்லி இந்த மாதிரி எக் நான் வெஜ் அப்படி தான் பண்ண முடியுமா? வெஜிடேரியன்லயும் பண்ணலாம். வெஜிடேரியன் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ இதுக்கு வந்து ஏதாவது சைஸஸ் அந்த மாதிரி இருக்கா? சைஸஸ்லாம் நம்ம ஒரே மாதிரி டைஸ்மே கட் பண்ணிட்டு அதே சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த 6 மந்த்ல சொல்லி கொடுத்தாங்களா? எஸ் மேம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இப்போ முட்டை வேக வைக்கிறதுக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? அது என்ன டெம்பரேச்சர்ல அந்த எக் வந்து நம்ம பாயில் பண்ணனும்? ஒரு கொஞ்சம் லைட்டாக வந்து இப்போ ஹாட் வாட்டர் போடுறீங்க. ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் எக்கை போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஓகே, அது எவ்வளோ நிமிட்ஸில் வந்துட்டு அது உங்களுக்கு பாயில் ஆகும்? சும்மா ஒரு 10 மினிட்ஸ் தான். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் டு. ஓகே, இப்போ வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹேட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் நம்ம வந்து பண்ணுறோம். தேரி அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து அது சொல்லி தருவாங்க? தேரினா வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க சார். வந்து நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் மெனு வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எங்கள் காலேஜில் என்ன ஸ்பெஷல்னா ஸ்டூடெண்ட்டாக வந்து மெனு கார்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்துருப்பீங்க போன எபிசோட்ல எல்லாம் அதே மாதிரி நாங்களே பண்ணிட்டு இருந்தோம். சார் வந்து மெனு கொடுத்துருவாங்க. வீட்டில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க முன்னாடி நாளே. சூப்பர். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பிளேட்டிங் வச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த காம்பினேஷன் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இந்த அளவுக்கு ட்ரைன் அப் ஆகி பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த எக்கில் வந்து எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் சரி பார்வைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு அந்த ஆர்வம் வந்து தூண்டுது. ஸோ இது வந்து எக் ஃபிங்கர் வித் வந்துட்டு காக்டைல் சாஸ். ஸோ மறக்காதீங்க. நான் வந்து மறந்துடுறேன், ஏன்னா இந்த டேஸ்ட்டில் வாங்கிட்டதுனால தான். ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து எல்லாம் போட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் இப்போ பிளேட்டிங் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டையும் நம்ம வந்து எதுக்காக ஒவ்வொரு எபிசோட்லேயும் நீங்கள் வந்து கேள்விகள் வந்து கேட்கலாம். எதுக்கு வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸே நீங்கள் கூப்பிட்றீங்க, யாரும் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ சில பேர் வந்து நம்ம ராடிசனில் வந்துட்டு குக் பண்ணதுனால அங்கேருந்து பார்த்துட்டு ஒரு அவுட்டர் ஒரு பர்சன் வந்து பேசினார். ஸோ நிறைய நம்மளுடைய கெஸ்ட்டே வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. ஓகே, குட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டே நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். உங்கள் பேர்? ஓகே, முரளிதரன். ஃபர்ஸ்ட் இயரா? ஓகே, ஸோ இவங்க யாருன்னு தெரியுதா? ஃப்ரெண்டு தானா? ஓகே, உன் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ சூப்பராக வந்து பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷோட நேம் தெரியுமா? தெரியாதா? சொல்லுடா. crispy egg fingers with cocktail sauce. எஸ், சொல்லு. egg finger with cocktail சாஸ். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ நீ எடுத்து டேஸ்ட் பண்ணு. அந்த சாஸ் தொட்டு தாண்டா சாப்பிடணும். சொல்றதுக்கு எதுவுமே இல்லையாடா, வாயடிச்சு போயிடுச்சாடா? ரொம்ப நல்லா இருக்கு மேம். என் ஃப்ரெண்ட் இப்படி செய்வானே எதுக்கூடயும் எதிர்பார்க்கல நீ. ஓகே, நல்லா இருக்கு. சூப்பராக கிறிஸ்பியாக வந்து இருக்கான். ஃப்ரெண்டு வந்து செமையாக வந்து பேசியிருக்கான். அவன் பேசுனதை விட இவன் செஞ்சதை விட 2 பேர்த்தையும் நடுவில் வச்சுட்டு நான் போட்டது தான் பெரிய பாடாக இருக்குது. பட் நான் நிறைய வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ என்ன மாதிரியே நீங்கள் பார்த்துட்ருக்க வியூவர்ஸும் வந்து நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த லேர்னிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ நானும் டேஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, சூப்பராக இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஸோ எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அந்த கிறிஸ்பி எப்படி பார்க்கணுன்னா இதில் வந்து டச் பண்ணி பார்த்தா அந்த சவுண்ட் வந்து கேட்கணும்னு. அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சாஸுமே வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி வந்து சாப்பிடணும். இது வந்து எக்கில் பண்ணது. ஸோ எக்கை தவிர வேறு எதுலலாம் பண்ணலாம் இந்த மாதிரி? மேம் இது வந்து எக்லெஸ் வேணா எக்லெஸ் மயோல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிக்கலாமா? புளிப்பு, உப்பு, காரம், லைட்டாக ஸ்வீட்டு எல்லாமே வந்து கலந்துருக்கு. ஸோ இந்த டிஷ் இவங்க ஒரு 6 மந்த்தில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து கற்றுக்கிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. நீங்களும்
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. பாய்ஸ் வந்து இந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கேர்ள்ஸும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நம்ம சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அழகான முறையில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் காலையிலேருந்து கடந்த லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே அவங்க கற்றுக்கிட்ட அந்த அழகான விஷயங்களை நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் சைட் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணும், என்ன தேவை, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் தி பெஸ்ட்டாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்குது, ஸோ பேக் அண்ட் ஆஃபீஸஸில் வந்து அவங்களுக்கு பிரின்ஸிபலாக இருக்கட்டும், வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படுது, படிக்கும்போதே என்ன தேவைப்படுது, படித்ததுக்கப்புறம் என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பட் இதெல்லாம் விட ஒரு ஹோட்டலில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு ஹோட்டல் டைப்பில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது 5 ஸ்டார் ஹோட்டல் டைப்பில் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சேலத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ராடிசனோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறத விட நம்மளுடைய ஜிஎம் இங்கே இருக்காரு, அவர்கிட்ட நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நீங்கள் ஜிஎம் இந்த பொசிஷனில் இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே, நீங்களும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களா? கண்டிப்பாக. ஓகே, எங்கே படிச்சீங்க, நீங்கள் உங்களுடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து துவாக்குடி கேட்ரிங் காலேஜில் திருச்சிராப்பள்ளியில் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படித்தேன். நான் வந்து பேசிக்காக ஐ எம் ஃப்ரம் அ வில்லேஜ், வீரகேரளம்புதூர், தென்காசி மாவட்டத்தில் இருந்து +2 படித்த பின் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்த்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. எனக்கு வந்து என்னன்னா இப்போவாத ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு நாலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ அவ்வளோலாம் வந்து கிடையாது. பட் உங்கள் டேடி வந்து இதில் ஒரு நல்ல ஒரு கெரியர் இருக்கும், உங்களோட லைஃப் நல்ல க்ரோத் இருக்குன்ட்டு அப்போவே உங்களை பண்ண வச்சது, படிக்க வச்சதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே சார், இப்போ என்னென்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதர் காலேஜஸ்லையும் சரி நம்ம காலேஜஸ்லேயும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் படிக்கும்போது அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருந்தது? நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ படிக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் காலேஜ் படித்தது வந்து 2000. அப்போ வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்னால் விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஹோட்டல் கிடையாது, இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது வந்து ஒரு எமர்ஜிங் இண்டஸ்ட்ரியாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். எல்லா சின்ன சின்ன 3rd டயர் சிட்டிலையும் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. நான் படிக்கும் போது வந்து ரேர்லி வி கெட் அவுட்டோர் கேட்ரிங். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்க்கு தான் கொடுக்குறோம். அவங்க படித்து ஒரு 6 மாதம் அவங்க கொஞ்சம் நல்லா கிச்சன்லாம் சர்வீஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓடிசி அந்த அவுட்டோர் கேட்ரிங்லாம் கொடுத்து ஒரு டெய்லி வேஜஸ் மாதிரி அவங்க படிக்கும்போதே அவங்க ஃபீஸு கட்டுற அளவுக்கு அவங்கள நாங்கள் தயார் பண்ணுறோம், கொண்டு வந்துடும். ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை. அதனால இங்கே இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம சேலம் இன்ஸ்டியூட் வந்து அழகப்பாவுடைய ஒரு டைப்பில் இருக்காங்க. அது ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒரு வேலிடான சர்டிஃபிகேட்டு. இப்போ வந்து அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறமாவும் சரி அல்லது படிக்கும்போதும் சரி அவங்க இங்கே வந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு கிராமத்தில் இருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அப்போ இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நிறைய மல்டி லாங்குவேஜஸ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நீங்கள் நம்மளுடைய காலேஜஸில் என்ன மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் ஓடிசி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஓடிசி வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்களா, அல்லது வந்து எப்பயுமே அந்த ஓடிசி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுப்பீங்களா நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில்? ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க, அவங்களும் தமிழ் மீடியம்லேருந்து வருவாங்க, இங்கிலீஷ் மீடியம்லேருந்து வருவாங்க. ஸோ 10th பாஸ் ஆகிட்டும் வரலாம், ஃபெயில் ஆகிட்டும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்கள் சைடில் இருந்து உங்கள் தரப்புலேருந்து எப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பை கொடுக்குறீங்க, எப்படிப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. ஸோ இது சொல்லதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லணும். ஆக்சுவலாக எங்கள் சேர்மன் ஐயா வந்து மிஸ்டர் ராமலிங்கம்,
அவங்க வந்து இந்த ஹோட்டலை வந்து அப்படி பார்த்து செதுக்கியிருக்காங்க. நாங்கள் 14 இயர்ஸாக இருக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இந்த சேலம். முதல்வர்லேருந்து கவர்னர்லேருந்து யார் வந்தாலும் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களோட விஷன் என்னென்னா, இப்போ நம்ம இங்கே இந்த சேலமில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்க நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க, எல்லா இடத்துலேருந்து வராங்க. பட் அவங்க வந்து தாரமங்கலத்தில் இருந்து இருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா பசங்க வந்து ஏன் இன்னும் அந்த மாதிரி டெவலப் ஆகலை, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்குனாலேயே அவங்க வந்து சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இங்கே சுற்றி இருக்கிற பசங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க இருக்காங்க, அதாவது ஃபீஸ் கட்ட முடியல அவங்களால, அந்த மாதிரி வாழ்க்கையில் கீழ் நிலையில் இருக்க பசங்களுக்கு, இல்லைனா ஒரு பையன் 10th ஃபெயிலாக இருந்திருக்கலாம், 12th ஃபெயிலாக இருக்கலாம், இன்னும் நம்ம என்ன வாழ்க்கை முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக அவரோட யோசனையில் தோணுதான் இந்த சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரி, அதாவது சில பேர் நிறையா மணி இருக்கலாம், ஆனால் வந்து சில பேர் வந்து திறமை இருந்திருக்கும், ஆனால் அவங்களால கற்றுக்க முடியல, பெரிய காலேஜுக்கெலாம் ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை பார்த்து செலக்ட் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி எங்கள் காலேஜில் வந்து பிரின்ஸிபல்கிட்ட முதல்லையே சொல்லிட்டாங்க, அதாவது 3 லாங்குவேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும். ஒன்று வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச். இந்த 3 லாங்குவேஜும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க தமிழ்நாடுன்னு மாட்டிக்காமல் ஃபாரினில் போகலாம், நார்த் இந்தியாவில் போகலாம். வேர்ல்டு இஸ் ஓப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேடிசன் மட்டுமே இந்தியாவில் மட்டும் 200 காலேஜ் இருக்குது. வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 1600க்கு மேலே இருக்குது. டோட்டலாக அரௌண்ட் 2000 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த குழந்தைங்க, அதாவது நம்ம லோக்கல் ஏரியாவிலேருந்து வர்ற லோக்கலில் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு நாங்கள் தயார் பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்க கையை பிடிச்சி ஒரு பேசிக்காக ஒரு முட்டை செலக்ட் பண்ணுறதுல ஆரம்பித்து அவங்கள வந்து பெரிய ஷெஃப் ஆக்குறது தாண்டியும் அது எங்களோட கடமை. அதை தான் நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக இல்லை, அது வந்து ஆத்மார்த்தமாக நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய விலைக்கு ஏற்றி வச்சுருக்கிறது நம்மளுடைய ஐயா அவர்கள் தான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சைடில் இருந்தால், இப்போ நீங்கள் ஜிஎம்மாக எங்கள் பொறுப்பில் இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக இதையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை பற்றி எல்லாருமே வந்து சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கொண்டு பிரின்சிபல் சார் முதல் கொண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த குழந்தைங்க வந்து வந்த உடனே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 month 1 yearல வந்து அவங்க இவ்வளோ கரண்டி பிடிச்சி அவங்க சமைப்பாங்க அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவங்கக்கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு வந்து குயிக்காக நாங்கள் அங்கே வந்து போயிடுறோம், ஈவினிங் டைமில் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, லைவ் குக்கிங்கை நாங்கள் வந்து பார்த்துட்ருப்போம் அப்படின்றாங்க. ஸோ இந்த தாட் எப்படி சார் வந்தது? ஏன்னா சரி படிக்கட்டும், ஒரு 1 year ஆகட்டும், 2 year ஆகட்டும், அதுக்கப்புறம் அனுப்பலான்றது இல்லாமல் அவங்க வந்த உடனே இங்கே வரட்டும், இந்த ஸ்டார் ஹோட்டலில் வந்து அவங்க கற்றுக்கணும்னு வராங்க இல்லையா? ஸோ அந்த தாட் எப்படி வந்தது சார்? முதல்ல நான் சொன்ன மாதிரி ஐ ஆம் ஆல்சோ ஃப்ரம் வில்லேஜ். நான் வந்து கிராமத்துலேருந்து வந்தேன். நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து படக்கூடாது, அதுதான் முதல் இது. அதே மாதிரி எப்படி வந்து ரேடிசன் சேலம் வந்து நம்பர் 1 இந்த சேலம் சிட்டி அப்படிங்கிறது மாதிரி சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கிற எல்லா பசங்களும் வந்து நம்பர் 1 இந்த இண்டஸ்ட்ரியே ஆகணும். அதுதான் எங்களோட மெயின் எய்ம். இப்போ நாளைக்கு வந்து எந்த ஹோட்டல் எங்கே வேர்ல்டு வைடில் போனாலும் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து கிராமத்தில் இருந்து பிறந்ததுனால அங்கே ஒரு சிட்டியில் போய் திருச்சியில் போய் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பயம்லாம் இருந்தது. ஸோ அதனால் இங்கே நம்ம கிராமத்தை சுற்றி இருந்த கிராமத்துலேருந்து வர்ற பசங்கள்லாம் ஒரு தன்னம்பிக்கையோட படிக்கணுங்கிறதுக்காண்டி அவங்கள ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒன் மோர் கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஹோட்டல் ரேடிசன் அப்படிங்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி பார்த்துட்டு நம்ம வந்து அனுப்பணும், அதே மாதிரி அவங்க எதில் திறமையாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அனுப்பணும். ஸோ சேலரி வைஸ் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ படிக்கும் போதே நீங்கள் ஓடிசி அப்படின்னு ஒன்று கொடுத்து அதுக்கு நீங்கள் ஒரு பேமெண்ட் வந்து கொடுக்குறீங்க, அவங்களுடைய ஸ்டடீஸை பார்த்துக்கிறாங்க. இப்போ முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இங்கேயே ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா, இல்லை அதர் பிளேசஸ்லேயோ அல்லது வந்துட்டு பெரிய பெரிய லெவல்லையோ நீங்கள் ஷிஃப்ட்லேயோ ஆர் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் அவங்கள அனுப்புகிறீங்களா? அதை பற்றி மேம், இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் எமர்ஜிங். இப்போ வந்து எல்லா 3rd tier சிட்டி எல்லா சின்ன சின்ன இதையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலேயே இன்னும் ஒரு 5 yearsல பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு பிராண்டுமே இந்தியா இஸ் த எமர்ஜிங் மார்க்கெட் ஆக்சுவலி குளோபலி தேங்க்ஸ் டு அவர் பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ வந்து ஆயிரக்கணக்கான ஹோட்டல்ஸ் வருது. இப்போ இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வந்து ஒரு 5000 ஹோட்டல்ஸ்க்கு மேலே வருது. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டிமாண்ட் வந்து அதிகம், மேன்பவர் டிமாண்ட் வந்து அதிகம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜென்சி கிட் வந்து ஹோட்டலுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேர் ஆப்ட் பண்ணுறதில்ல. அப்போது வந்து நம்ம கிராமத்தில் இருக்க மாணவர்களுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருகுது. ஸோ அப்படி போகும்போது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம வந்து தயார் பண்ணி அவங்களுக்கு தமிழ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி எல்லாமே இது பண்ணும்போது அவங்களுக்கு மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாகும்போது சப்ளைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு சேலரிங்கிறது டபுள் த அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இங்கேயே அவங்கள வந்து ரேடிசன் ஸ்டாண்டர்டுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாண்டர்டுக்கு தயார் பண்ணதுனால அவங்க கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியுமே எல்லாருமே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்போவுமே 3rd இயர் ஸ்டூடெண்ட் எல்லாமே படித்து முடிக்கிறதுக்கு ஃபைனல் எக்ஸாம் முடிக்கிறது முன்னாடியே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் வந்து ரேடிசன் இல்லைனா சேலம்ங்கிற கூட்டுக்குள்ளே அடைக்கிற விரும்பலை. அவங்க வந்து இன்டர்நேஷ்னலில் போகணும். எங்கள் பையன்லாம் ஷிப்பில் வேலை பார்க்குறான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி ஷிப்பில் வேலை பார்க்குறான். இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸே அவங்க வந்து பாம்பே, பெங்களூர், சென்னையில் வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சி அவங்க டைரெக்டாக எடுத்துகிறாங்க. ஏற்கனவே பிளேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டல் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அழகாக நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்களும் அதை படித்து அதில் வந்ததுனால இன்றைக்கி எந்த அளவுக்கு உங்களாலே ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய லெவலில் இருக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்ருக்க பேரண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அல்லது நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி பாஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை என்னால் படிக்க வைக்க முடியலைங்க, எங்கள் குழந்தைங்களை வந்து அனுப்பணும், படிக்க வைக்க முடியலனாலும் கவலைப்படாதுங்க. ஸோ படிக்கும் போதே அவங்க ஏர்ன் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, இவரும் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த ஒரு துறையில் படித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ரேடிசன், நம்மளுடைய சேலமில் ரேடிசன் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆல் ஓவர் வேர்ல்டுக்கே வந்து தெரியாமல் இருக்க முடியாது. அதில் ஜிஎம்மாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு படித்த அந்த படிப்பு தான், அந்த கேட்ரிங் தான் அதுக்கு வந்து காரணம். ஸோ கண்டிப்பாக இவருக்கு கீழே வந்து நம்மளுடைய குழந்தைகள் இருக்கும்போது 100% உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ இருந்ததை விட இப்போ நிறைய சப்போர்ட் கிடைக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, மேற்கொண்டு என்னால் படிக்க முடியாது அப்படின்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் 12th முடிச்சிட்டனாலும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இல்லைங்க நான் அதர் கோர்சஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ட்ராப் பண்ணிவிட்டேன், எனக்கு கேட்ரிங் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ பிஎஸ்சி வந்து இருக்குது, 2 years இருக்குது, 3 years இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க் வந்து இருக்குது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. ஸோ இந்த துறையில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு அரிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். மிக்க நன்றி சார். ஸோ ரொம்ப அழகான விஷயத்தை எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க. இவரை மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜிஎம்ஆவோ அல்லது இன்னும் பெரிய லெவல்லே நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வேணும்னா நம்மளுடைய சேலம் இன்ஸ்டியூட் வந்து விசிட் பண்ணுங்கள். நன்றி.